நடிகர் சங்க தேர்தலில் வெற்றி பெறும் அணி நலிந்த கலைஞர்களுக்கும் நாடக கலைஞர்களுக்கும் உதவும் வகையில் செயல்பட வேண்டும் என திரையுலகினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனால இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயத்தில் யார் ஜெயிச்சாலும் இந்த கலை குடும்பத்துக்கு நியாயம் செய்யணும், செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னா, அரசியல்ல எலெக்ஷன் சொன்னா ஒரு விதமான இருக்கும். ஆனா இந்த கலை உலகத்துல எலெக்ஷன்ஸ் இதுவரையில ரொம்ப காமா தான் நடந்தது. அதுதான் எங்களுக்கு தெரியும், பாக்கி எதுவுமே தெரியாது. இந்த வாட்டி என்னமோ கொஞ்சம் வித்தியாசம் பார்க்குறேன். யார் ஜெயிச்சாலும் நல்லது செய்யணும், அவ்வளோதான். ஏன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் அசோசியேஷனுங்கிறது தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாம் சேர்ந்தவங்க. ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. நல்லதே நடக்கட்டும். நல்லது நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறவன் நான். ஸோ எப்போதும் நம்ம ஒத்துமையாக இருக்கணும். எனக்கு அதுதான், நம்ம எந்த பிரச்சனைகள் வந்தாலும் ஒத்துமையாக எல்லா கலைஞர்களும் சேர்ந்து அதுக்காக நம்ம எப்போதும் ஒன்றா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதில் நீ உசந்தவன் நான் சின்னவங்கிற வேறுபாடே இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா நடக்கும், நல்லதுதான் நடக்கும். அதுதான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அப்பாக்கு தான் சப்போர்ட். ஆனா என்ன ரொம்ப முக்கியமா எனக்கு இந்த குடும்பம் ஒரு ஒற்றுமையா இருக்கணும், அதான் எனக்கு ஆசை இருக்கு. சோ எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு தான், ரொம்ப காத்திருந்தேன் எனக்கு தான் வரணும்னு. வந்துருச்சு. மே தி பெஸ்ட் டீம் வின். ஐ ஹோப் whoever is the best team they win. And also first யாரும் மறக்கக்கூடாது, ஒற்றுமை தான் மெயின் திங். எல்லாரும் நம்ம பெருமைப்படுறதே நம்ம இண்டஸ்ட்ரியோட ஒரு ஒற்றுமை தான். ஸோ அது மெயினா அதிக அளவுல நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதே மிகப்பெரிய வெற்றி இல்லையா? ஓட்டிங்க்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே இருந்தது இதுக்கு முன்னாடி எல்லாம். ஆனா இப்போ நிறைய பேர் 90% வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லதே நடக்கும். கிட்டத்தட்ட நாடக நடிகர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சங்கமாக இருக்கு. ஸோ நாடகத்துறைக்கு முக்கியத்துவம் இந்த தேர்தல் மூலமா என்ன அந்த அளவுக்கு முக்கியத்துவங்கிறது விளங்கியிருக்கு. நிச்சயமாக வெற்றி பெற அணி எதுவாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக கூட்டாக என்ன செயல்படுவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் எங்களுக்கு இன்னும் ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப அமைதியான முறையில் நல்ல முறையில் போயிட்டு இருக்கு. இதில் யார் வெற்றி பெற்றாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். குடும்பம்னு இருந்தா எல்லா குடும்பத்திலையும் சண்டை சச்சரவுகள் இருக்கு. அதே தான் எங்க குடும்பத்திலயும் இருக்கு. அது இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஈவினிங் 9 மணிக்கு நல்ல நியூஸ் வரும், நல்லதே நடக்கும். யார் வந்தாலும் நம்ம நடிகர் சங்கத்துக்கு நல்லது பண்ணணும், அதான் என்னோட குறிக்கோள், வேண்டுகோள். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நண்பர்கள். ஸோ அதனால இதில் எந்த பாகுபாடும் கிடையாது.